நமச்சிவாயம். ஜெய் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர், வாராகியின் ஆசீர்வாதம். ஜெய் வாராகி. சனி பெயர்ச்சியால் வரும் யோகங்கள். சனி பெயர்ச்சி நடந்திருக்கு. இந்த சனி பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆகும் போதே ஒரு மிகப்பெரிய சத்தத்தோடு இந்த சனி பெயர்ச்சி நடக்குது. இன்னும் சனி பெயர்ச்சி நடக்கல. மார்ச் 6ஆம் தேதி நடக்குதுன்னா சனி உள்ள வர போறாருன்னா பெரிய வெடி வெடிச்சு அங்க பாத்தீங்கன்னா ஈரான் இஸ்ரேல் போர் வார் நடக்குது. அப்போ சனி டிரான்சிட் ஆகிறதுக்கு முன்பாக, டிரான்சிட்டே நடக்கல, அதுக்குள்ள ஒரு 10 நாள் முன்பாகவே யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. சத்தம் எங்க பார்த்தாலும் சத்தம், வெடி சத்தம். அது ஈரானோட நிக்குதா இஸ்ரேலோட நிக்குதான்னு இல்ல, சுத்தி இருக்கிற அரபு கண்ட்ரிஸ் எல்லாம் பாதிக்குது. தப்பு செஞ்சவங்க தப்பு செய்யாதவங்க எல்லாரும் போய் சகட்டு மேற்கு உள்ள மாட்டுறாங்க. மாட்டினவங்க பூரா அங்க சிக்கலா மாட்டிக்கிறாங்க. அப்ப இந்த கடுமையான சூழ்நிலை, அதே சமயத்துல பொருளாதார வீழ்ச்சி, கடுமையா பொருளாதாரம் மாறப்போகுது வேர்ல்டு வைடு. அப்ப இதெல்லாம் இந்த டிரான்சிட்டோட, சனி பகவானுடைய இந்த டிரான்சிட்டோட காரணங்கள் தான். அப்ப இந்த உலகத்துக்கு பிரபஞ்சத்திற்கே இவ்வளவு மாற்றங்கள் தருதே இந்த சனி பெயர்ச்சி. இவ்வளவு கஷ்டத்துல நாம உள்ள போய் ஏதாவது ஒரு எடுத்துன்னு வந்துடும், ஒரு அதிர்ஷ்டத்தை எடுத்துட்டு வர முடியுமா? நம்ம உள்ள போய் ஏதாவது கொஞ்சம் நன்மையை எடுத்துக்கிட்டு வர முடியுமா அப்படின்னு ஒரு ரிசர்ச். உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த சனி பெயர்ச்சியால் இல்ல சனி தரும் யோகம், இல்ல என்ன உள்ள யோகம் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். பாருங்க. மேஷ ராசி. புதிய கடன் வாங்குவது உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். இது கடன் சுமை அதிகரிக்கக்கூடிய காலம். கவனமா இருக்கணும். நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, இல்ல கம்பெனியை வச்சு ரன் பண்றீங்க, கம்பெனி பண்றீங்க, அல்லது ஏதோ ஒரு பிசினஸ் பண்றீங்க, ஆபீஸ் வச்சு நடத்துறீங்க, சம்திங் ஏதோ ஒரு தொழில் செய்றீங்க, அல்லது குடும்ப பெண்களாக இருக்கலாம், அல்லது வேலைக்கு செல்லக்கூடியவங்களாக இருக்கலாம், ஜாப் ரிலேட்டடாக இருக்கலாம். இது கடன் சுமைகள் அதிகரிக்கக்கூடிய கால நேரம், கடன் வாங்கக்கூடிய கால நேரம். அப்படி இல்லைன்னா எனக்கு கடனே இல்லை சாமி, நான் ரொம்ப ஃப்ரீயா இருக்கேன் அப்படின்றீங்களா? அவசியம் ஒரு லோன் போடுங்க, அவசியம் ஒரு லோன் போடுங்க, கடன் வாங்குங்க சாமி. இது கடன் வாங்கினால் ஒரு சிறு கடன் இருப்பது சிறப்பு. ரொம்ப லாங் டைம் போடுங்க, ஒரு 5 வருஷத்துக்கு போடுங்க. அதே போல ஹவுசிங் லோன் போடுறது, வீடு வாங்குவது, இடம் வாங்குவது, இதெல்லாம் மேஷராசிக்கு ராசியானதாக இருக்கும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எது? ஒரு இடம் வாங்குறீங்க, அது ஒரு 30 லட்ச ரூபா, 20 லட்ச ரூபா கடன் போடுறீங்க, ஒரு 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு போடுங்க. இந்த 7 சனி உங்களை ஒன்றும் பண்ணாது. ஆனா இதுவே பிசினஸ்க்குன்னு போடக்கூடாது, இதுவே நான் தொழில் ஸ்டார்ட் பண்றேன்னு போடக்கூடாது. புரியுதா? நான் ஒரு இடம் வாங்கணும், அதனால நான் கடன், வீடு கட்டினேன் அதனால நான் கடன் வச்சுட்டேன், மாசம் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன். இதுதான் 7 சனிக்கான பரிகாரம். இதுதான் 7 சனிக்கான பரிகாரம். அப்ப பார்க்கின்ற பொழுது மேஷராசி என்பர்களே, இடம் வாங்கும் யோகம் உண்டு, வீடு கட்டும் யோகம் உண்டு, வீடு வாசல் அமையும் யோகம் உண்டு. ஒரு பூர்வீக இடத்துல வீடு வாங்குவது, இதை விட மேஷராசி என்பர்கள் செகண்ட் ஹேண்ட் வீடு, செகண்ட் ஹேண்ட் பிளாட்டோ அல்லது ஒரு பழைய வீடோ வாங்கணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா ஈஸியா அமைஞ்சிரும். அந்த செகண்ட் ஹேண்ட் வீடு, முதல் வீடு தான் ஃப்ரெஷ்ஷா ஒரு வீடு கட்டுறதை விட செகண்ட் ஹேண்டா ஒரு வீடு வாங்கினீங்கன்னா அந்த வீடு உங்களுக்கு ராசியானதாக இருக்கும். புதுசா நீங்க வீடு கட்டுறதை விட, புதுசா இடம் வாங்குறதை விட ஒரு பழைய வீடு கட்டி ரெனோவேஷன் பண்றீங்கன்னா சூப்பரு, தட்டி தூக்கலாம். இதெல்லாம் சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பழைய விஷயங்கள், ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கினா கூட நீங்க பழைய கார் வாங்கணும், பழைய 2 வீலர் வாங்கணும், செகண்ட் ஹேண்ட் வண்டியா வாங்கணும். இதெல்லாம் சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே போல ஒரு சின்ன எளிமையான பரிகாரங்கள் சொல்றேன். வாரத்துல கண்டிப்பா ஒரு நாளாவது சனிக்கிழமை மட்டுமாவது எண்ணெய் தேய்ச்சி கொள்ளுங்க. மேஷராசி என்பர்கள் நீங்க யாராக 80 வயசா இருந்தாலும் 8 வயசா இருந்தாலும் வாரத்துல ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி கொள்ளுங்க.
நல்லெண்ணெய் தேய்ச்சி ஒரு மணி நேரம் எண்ணெய் ஊறணும், உடம்போட எண்ணெய் இருக்கணும். சிறு சிறு பரிகாரங்கள், எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க, குளிச்சுட்டு ராத்திரி நவகிரகத்துக்கு சிவன் கோவில் போட்டு சிவனுக்கு ஒரு 11 சுத்து, நவகிரகத்துக்கு ஒரு 11 சுத்து, ஒரே ஒரு தீபம் செய்து பாருங்க. இந்த சனி பெயர்ச்சி 7.5 சனி மேஷ ராசிக்கு யோகத்தை கொடுக்கும். சிறு கடன் இருப்பது சிறப்பு. அதே போல மேஷராசி என்பர்களுக்கு கடன் வாங்குவது நன்மை, வீடு கட்டுறது, வீடு வாங்குவது, இடம் வாங்குவது போன்ற யோகங்கள் ஏற்படும். தொழில் ரீதியா பிசினஸ் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, பிசினஸ் சிறப்பானதாக இருக்கும், பிசினஸ் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அதுல அங்க ஏதாவது நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருந்தா அதை மட்டும் ஒரு முறை அனலைஸ் பண்ணிட்டு, நான் ஒரு 30 லட்ச ரூபா போடணும், ஒரு 20 லட்ச ரூபா போடணும், நான் ரொட்டேஷன் பண்ண போறேன், இல்லை வாங்க போறேன் அப்படின்லாம் நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா, அப்ப மட்டும் கொஞ்சம் ஒரு முறை உங்க பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து, சாமி பாருங்க இதை செய்யலாமா, தயவு செய்து கேட்டுட்டு அட்வைஸ் வாங்கிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க ப்ளீஸ். பெரிய பெரிய முதலீடுகள் என்பது சனிக்கு பிடிக்காது. அதே சமயத்துல இருக்கிற இடத்துல வேலையாட்கள், சிறப்பான வேலையாட்கள் அமைவது கடினம். நம்பிக்கையான தூய்மையான வேலையாட்கள் அமைவது கடினம். எங்க நீங்க கவனமா இருக்கணும்னா, வேலை செய்யற இடத்துல, தொழில் செய்யற இடத்துல உங்க கூட இருக்கக்கூடியவங்கள ரொம்ப எச்சரிக்கையா கவனிக்கணும். அதாவது திருட்டு, வீட்லயே ஆகட்டும், வேலை செய்யறவங்க ஆகட்டும், இல்லை கம்பெனியில வேலை செய்யறவங்க, திருட்டு போன்ற விஷயங்கள் நடக்காம பார்த்துக்கிறது சிறப்பு. இது எல்லாமே அதிர்ஷ்டம் தான். இதை காப்பாத்தினாலே ஒரு அதிர்ஷ்டம் தானே இல்லையா? திருட போற பொருளை காப்பாத்தி வச்சீங்கன்னா அது ஒரு அதிர்ஷ்டம் தான். அதே போல லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணுவது அதுவும் சிறப்பு. ஒரு மியூச்சுவல் ஃபண்டா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆர்டியா இருக்கலாம், போஸ்ட் ஆஃபீஸா இருக்கலாம், சம்திங் ஏதோ ஒன்று. ஒரு வயசானவங்க இருக்கீங்க, ஒரு 60 வயசு, சார் மாசம் ஒரு 1000 ரூபாய் கட்டுங்களேன், இந்த 7.5 சனி உங்களை ஒன்றும் பண்ணாரு. இதை போல சின்ன சின்ன யோகங்கள், சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்து பாருங்க. நிச்சயமா மேஷராசி என்பவர்களை இந்த 7.5 சனி உங்களுக்கு கை கொடுக்கும், நல்ல யோகத்தை கொடுக்கும். உங்களுக்கு என்ன செய்யும்? உங்க பிறப்பு ஜாதகம் பேசும்.